ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்துட்டு புதுசாக ரோஜா செடி வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நேற்றே மாவு அரைச்சி வச்சுட்டேங்க. புளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் எப்போதுமே ஆட் பண்ணுவேன். அப்போ தான் புளிக்கும். ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு வந்துட்டு பார்த்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சரி அடை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மிக்சியில் வந்துட்டு 5 மிளகாய், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகங்க எல்லாத்தையும் போட்டு பல்ஸ் மூடில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மரவள்ளி கிழங்கு குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா பால் அலசி எடுத்துட்டு இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி மாவு எடுத்து அதில் போட்டு கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் துருவல் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பிடிச்சா இது பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோசை கல்லில் ஊற்றி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு காம்பினேஷனாக வந்துட்டு நான் தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன். சூப்பராகவே இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.